ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. நமக்கு வந்து குபேர பூஜை செய்கிறோம். நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். எப்போவும் வரோன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு போய் நம்ம கொண்டக்கடலை மாலை வாங்கி தரோம். அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி. என்னுடைய முதல் சம்பளம் நம்ம அடித்தளம் போட்டிருக்கோம். மாதம் 600 ரூபா. ஒரு இவங்க வீட்டில் ஒரு பாட்டி வயசானவங்க, அவங்க வீட்டில் போய் ஒரு பூ பறித்து, அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் பூ இருக்குது, அதை பறித்து சாமிக்கு கொடுக்கணும். ஒரு மணி நேரம் சும்மா கூட இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து மாதம் 600 ரூபா நம்மளுடைய முதல் சம்பளத்துக்கு பேசியிருக்கோம். வந்து 1ஆம் தேதியிலேருந்து, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது. அது இன்னும் நடக்குமா என்னங்கிறது தெரியல. நமக்கு யூடியூப்லேருந்து காசு வருமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. அதுக்கு நம்ம யூடியூப் நினைக்கணும் நமக்கு காசு கொடுக்கறதுக்கு. நம்ம இப்போ ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பலகரை பார்த்தோம். அண்ணா ஆருட சக்கரம் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே அப்புறம் பலகரை ஜோதிடம் பார்த்தோம். இன்னும் வெற்றிலை பிரசனம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜோதிடர் சொல் விளக்கம். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு. நாம் வந்து ராகுகால வழிபாடு செய்வோம். ஜோதிட சொல் விளக்கம். ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 ஸ்தானங்களில் விபரங்களை தெரிந்து கொள்ள நாம் இனி ஜோதிட சொல்விளக்கம் என்ற தலைப்பினை பார்க்க வேண்டும். வலிமையாக இதை அறிந்து கொண்டால்தான் பலாபலன்களை நாம் நிர்ணயம் செய்ய முடியும். வர்க்கோத்தமம். ராசி கட்டத்தின் ராசிகளில் சில நட்சத்திர பாதங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நவாம்சத்திலும் சென்றடைகின்றன. அதாவது சுருக்கமாக ராசி நவாம்ச கட்டத்தில் ஒரே ராசியில் இருக்கும் கிரகங்கள் வர்க்கோத்தமம் எனப்படும். இந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் வந்து நல்ல சுபத்தன்மையை கொடுக்கும். வர்க்கோத்தமம் பெறும் ராசிகள் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் வந்து சூரியன் இப்போ மேஷத்தில் இருக்குன்னா நவாம்சத்துலேயும் சூரியன், அதுதான் வர்க்கோத்தமம், நல்ல சுப பலன்களை கொடுக்கும். இன்னொன்று கிரக யுத்தம். செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் எவையேனும் ஒரு ராசியில் கூடும்பொழுது அவைகளுக்குள் கிரக யுத்தம் ஏற்படுகின்றது. மற்ற கிரகங்களை விட அதிக பாகையில் இருக்கும் கிரகம் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக கருதப்படும். பொதுவாக செவ்வாய் கிரகத்தை மையப்படுத்தியே இந்த கிரக யுத்தம் நடைபெறும். ஒரே ராசியில் செவ்வாய்க்கு பின் உள்ள கிரகங்கள் யுத்தத்தில் தோற்றால் சுயபலத்தை இழந்து விடுகின்றன. பரிவர்த்தனை. அடுத்தது பரிவர்த்தனை. ராசி கட்டத்தில் ஏதேனும் 2 கிரகங்கள் தங்களுக்குள் தமது ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொண்டது என்றால் அது பரிவர்த்தனை எனப்படும். இப்போ வந்து சிம்ம ராசியில் வந்து குரு இருக்குது, இப்போ தனுசு ராசியில் சூரியன் இருக்குது. இது 2 பேரும் கிரக பரிவர்த்தனைகள். ஆட்சி வீடுகள் வந்து சிம்மத்துக்கு சூரியன், தனுசுக்கு வந்து குரு, 2ஐயும் மாற்றி இருந்தால் அது வந்து பரிவர்த்தனை எனப்படும். இது வந்து நல்ல சுப பலன்களை தரும். வியாழனும் வக்ரம். ராகு கேது தவிர ஏனைய கிரகங்கள் ராசி கட்டத்தனை கடிகாரம் சுற்றும் திசையிலேயே வக்ரம்ங்கிறது வந்து ஒரு பஸ்ஸு வேகமாக போய்கிட்டு இருக்குது, அது கொஞ்சம் ஸ்லோவாகி பின்னாடி நின்று போவதை போல ஒரு கிரகம். இப்போ 7ஆம் வீட்டு கிரகம் வந்து 7ஆம் வீட்டு ராசி வந்து 6ஆம் வீட்டுக்கு வரும். அப்போ 6ஆம் வீட்டு வேலையும் செய்யும், 7ஆம் வீட்டு வேலையும் செய்யும். அதுதான் வக்ரம். நாம் வசிக்கக்கூடிய பூமி என்பது ராசி கட்டத்தின் மையம் என்பது தெரியும். நாம் வசிக்கக்கூடிய பூமி ராசி கட்டத்தின் மையம். சரி, இப்போது உதாரணமாக பூமி பேருந்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்று கொள்வோம். அருகிலேயே சனி என்ற பேருந்து நமக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் இணையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சனி வந்து திடீரென 70 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து சனி பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைகிறது. அப்போ பூமி என்ற பேருந்திலிருந்து நாம் இதை காணும்போது சனி பேருந்து பின்னோக்கி போவதை போல் காட்சியளிக்கின்றது. இதுவே வக்ரம் எனப்படுகிறது. நீள்வட்ட பாதையில் வக்ரம் எனப்படுகிறது. நாம் வசிக்கக்கூடிய பூமி என்பது ராசி கட்டத்தின் மையம். இதுதான் வக்ரம். அதற்கு பிறகு அஸ்தமனம். இங்கு ராகுகேது சந்திரன் நீங்களாக ஏனைய கிரகங்கள் சூரியனுக்கு முன்பின் குறிப்பிட்ட பாகைக்குள் கூடும் பொழுது அஸ்தமனம் எனப்படும் நிலையை அடைகிறது.
சூரியன் புதன் இருவரும் 4 பகைக்கு மேல் கூடும் பொழுது சூரிய புதாத்திய யோகம் எனப்படுகிறது. சூரியன் புதன் சுக்கிரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள். அதே மாதிரி சூரியன் புதன் வந்து 4 பகைக்குள் இருக்கும்போது புதாத்திய யோகம் ஏற்படுகின்றது. குருவும் சுக்கிரனும் அஸ்தங்க நிலையை அடையும் காலமே அது குரு சுக்கிர மூடம் என குறிப்பிடப்படுகிறது. சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் அஸ்தமனமாகும் பாகை அளவுகள். செவ்வாய் வந்து 17 டிகிரியில் அஸ்தமனமாகும், குரு 11 டிகிரி, புதன் 14 டிகிரி, வக்ர புதன் 12, சனி 15, சுக்கிரன் 10, வக்ர சுக்கிரன் 8. அதாவது சூரியனுக்கு அருகில் உள்ள எந்த கிரகங்களும் இத்தனை பாகைக்குள்ளே இருந்தாக்கா அஸ்தங்கம் அடையும். அப்போ வந்து அது சுப பலன்களை கொடுக்காது. நீசபங்கம், நீச வீடுகள். கிரகங்களின் நீச வீடுகள் நமக்கு தெரியும். அத்தகைய நீச வீடுகள் நிற்கும் கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் கீழ்கண்ட அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்பு இருந்தால் அது தன் நீசத்தை இழந்து வலிமையடைகிறது. இதுவே நீசபங்க யோகம். நீச வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீசம் பங்கமாகும். நீச வீட்டின் அதிபதி எவ்வகையிலாவது பரிவர்த்தனை பெற்றால் நீசம் பங்கமாகும். நீச கிரகம் நீச வீட்டின் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை என தொடர்பு பெற்றிருந்தாலும் நீசம் பங்கமாகும். உச்சம் பெற்ற கிரகம் நீச கிரகத்தை பார்த்தால் நீசம் பங்கமாகும். நீசன் என்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 என்னும் கேந்திரத்தில் நின்றால் நீசம் பங்கமாகும். கேந்திரம் 1, 4, 7, 10. நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் பெற்றால் நீசம் பங்கமாகும். நீசம் பெற்ற கிரகம் சுக்கிரனோடு சேர்ந்தாலும் நீசம் பங்கமாகும். நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் உச்சம் பெற்றால் நீசம் பங்கமாகும். நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானாலும் நீசமாகும். ஆத்மகாரகன், சஷ்டாசகம், கோச்சாரம், த்வித்விர்வாசம். ஆத்மகாரகன் ஒருவரது ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசியிலும் உள்ள 30 பாகைகளில் அதிக பாகை அல்லது அதிக நட்சத்திர பாதங்களில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அக்கிரகம் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படும். அந்த ஜாதகத்தின் பலன்களை தீர்மானிப்பதில் வலிமை மிக்கது ஆத்மகாரகன். சஷ்டாசகம், ஒரு ராசியில் நிற்கும் கிரகத்துக்கு 6வது அல்லது 8வது ராசியில் மற்றொரு கிரகம் நின்றால் அது சஷ்டாசகம் எனப்படும். இந்த அமைப்பில் இடப்படும் கிரகம் திசாபுத்திகள் சுபபலன்கள் என்றால் கூட சுபபலன்களை தராது. கோச்சாரம், கோச்சாரங்களின் கோள்களின் அன்றாட அசைவே கோச்சாரம் எனப்படும். லக்னம் என்பது உயிர், சந்திரன் என்பது அதாவது ஆத்மா உயிர். அதாவது லக்னம் என்பது உயிர் விதி, சந்திரன் என்பது சரீரம் ராசி. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது மதி உடல். இவ்வுலகில் அனுபவிக்க எல்லா தீமைகளுக்கும் பாதிக்கப்படுவது சரீரம் என்றால் சூரியன் வந்து உயிர்காரகன், சந்திரன் வந்து உடல்காரகன் என்பதால் கோச்சாரம் என்பது சந்திரனை மையமாக கொண்டே ராசி பலன் பார்க்கப்படுகிறது. தினசரி பத்திரிகைகளில் வெளியிடுவதும் அந்த சந்திரனை வைத்தே. த்வித்விர்வாசம், ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் நிற்கும் கிரகத்துக்கு 2வது ராசியிலோ அல்லது 12வது ராசியிலோ மற்றொரு கிரகம் நின்றால் அது த்வித்விர்வாசம் எனப்படும். இவ்வகையில் உள்ள கிரகங்களின் திசா புத்திகள் நற்பயனை அளிப்பது இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் மேலும் பல விளக்கங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை கொடுக்குறேன். பூமி என்பது ராசி கட்டத்தின் மையத்தில் உள்ளது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.